வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பள்ளி நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் மதுபானம் ஏலம் விடப்பட்டது. போலீசாரின் விசாரணைக்கு உட்பட்டது. ஃபட்லினா சீடேக் கூறுகிறார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதைப் போல பள்ளி ஒன்றின் வளாகத்தில் மதுபானம் ஏலம் விடப்பட்ட சம்பவத்தை போலீசாரின் விசாரணைக்கு கல்வி அமைச்சு விட்டுவிடுவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகம் சம்பந்தப்பட்ட விதி மீறல்கள் அல்லது தவறான நடத்தை தொடர்புடைய விவகாரத்தில் கல்வி அமைச்சு விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்வதற்கு ஏதுவாக அமலாக்க தரப்பினரிடமே இந்த விவகாரத்தை ஒப்படைப்பதாக ஃபட்லினா சீடேக் விளக்கினார். ஜோஹர் பொந்தியான் பக்கா நன்னாஸில் உள்ள ஒரு தொடக்க பள்ளிக்கு நிதி திரட்டும் வகையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற வருடாந்திர விருந்து நிகழ்ச்சியில் மதுபானம் ஏலம் விடப்பட்ட நிகழ்வு கைகலப்பாக மாறியது. இதன் தொடர்பில் போலீசார் 18 பேரை கைது செய்துள்ளனர். பள்ளி வளாகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பாரிசான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தது வழக்கத்திற்கு மாறான சந்திப்பு அல்ல என்று அந்த கூட்டணியின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதீர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் உள்ள அன்வாரின் அதிகாரத்துவ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து தரப்பினருடனும் வழக்கமாக நடத்தப்படும் சந்திப்பின் ஒரு பகுதியே தவிர வழக்கத்திற்கு மாறானது அல்ல என்று ஜம்ரி விளக்கினார். பாரிசான் நேஷனல் எம்பிக்களுடன் அன்வார் கலந்துரையாட விவரங்களை தம்மால் வெளியிட முடியாது என்றாலும் இந்த சந்திப்பின் போது குறிப்பிடத்தக்க பிரச்சினை எதுவும் விவாதிக்கப்படவில்லை. மாறாக பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டிய கொள்கைகள் மற்றும் விஷயங்களை பற்றியே அவர் பேசியதாக ஜம்ரி குறிப்பிட்டார். பாரிசான் நேஷனலில் உறுப்பு கட்சிகளாக இருந்து வரும் மாய்கா, மாசிசா, பிபிஆர்எஸ் ஆகிய கட்சிகள் கைவிடப்படாது. எனவே பாரிசான் நேஷனலிலிருந்து விலகிவிட வேண்டாம் என்று அக்கட்சிகளுக்கு பாரிசான் அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜாயிர் ஹமிடி இன்று கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் பாரிசான் நேஷனலை விட்டு விலகுவதாக அந்த கட்சிகள் அச்சுறுத்தக்கூடாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். பாரிசான் நேஷனல் முழுமையாக குணமடைந்து ஆரோக்கியமாக திரும்பும் நிலையில் உறுப்பு கட்சிகளின் நலன் காக்கப்படும் என்று அம்னோ தலைவருமான ஜஹீத் குறிப்பிட்டார். இன்று செலாயாங் அம்னோ டிவிஷன் கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஜாஹித் இதனை தெரிவித்தார். நாட்டில் நிலவி வரும் தாதியர்கள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். தாதியர் பற்றாக்குறை பிரச்சினையை கையாள்வதில் சுகாதார அமைச்சு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சு பல்வேறு உறுதியான மற்றும் நீண்டகால அடிப்படையிலான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டில் அதிகரித்து வரும் தாதியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரத்தின்படி நாடு முழுவதும் 1,20,667 தாதியர்கள் உள்ளனர். இது அரசு மற்றும் தனியார் துறையை உள்ளடக்கி இருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். அதேவேளையில் காலி இடங்களில் எண்ணிக்கை 14,000 எட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பக்கத்தான் ஹர்பானுடன் இணைந்து இருக்காமல் பாரிசான் நேஷனல் தனியாக போட்டியிடும் சாத்தியம் இருப்பதாக அதன் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு பாரிசான் நேஷனல் 2 சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. அது குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றாலும் பாரிசான் நேஷனலும் அம்னோவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கட்சிக்கு நன்மையே கொண்டு வரும் என்று அம்னோ துணைத் தலைவருமான முகமது ஹசன் குறிப்பிட்டார். விபத்தில் சம்பந்தப்படும் பேருந்து ஓட்டுநர்கள் மீதான விசாரணை முடிவடைந்து அவர்கள் குற்றம் இழைத்துள்ளனர் என்று கண்டறியப்பட்டால் மட்டுமே அவர்களின் பொது வாகனங்களுக்கான சேவை உரிமமான PSV லைசன்ஸ் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார். குறிப்பாக பேருந்து ஓட்டுநர்கள் கடும் குற்றத்தை புரிந்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அவர்களின் PSV லைசன்ஸ் பறிக்கப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். விபத்தில் சம்பந்தப்படும் பேருந்து ஓட்டுநர்களின் நலன் மற்றும் அவர்களின் உரிமை புறக்கணிக்கப்படாமல்
அவர்கள் மீதான விசாரணை நேர்மையாக நடத்தப்படும். அதேவேளையில் சாலை பயணிட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் புக்கிட் துங்குவில் உள்ள ஜாலான் கலாகார் சுற்றுப்புற பகுதியின் தூய்மை நிலையை கண்டறிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பார்வையிட்டார். இந்த திடீர் சோதனையின் போது சாலையோரங்களில் ஆங்காங்கு சிதறி கிடக்கும் குப்பைகள் மற்றும் வடிகால்களில் அடைக்கப்பட்டு கிடக்கும் கழிவுப் பொருட்களையும் பார்வையிட்டு அவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை மாமன்னர் வலியுறுத்தியதாக சுல்தான் இப்ராஹிம் முகநூலில் வெளியிடப்பட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. அப்பகுதி சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய ஊராட்சி மன்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாமன்னர் வலியுறுத்தினார். சாலையோரங்களில் குப்பை கொட்டுவது ஏடிஸ் கொசுக்களின் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பகுதியில் வசிப்பவர்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்று மாமன்னர் நினைவுறுத்தினார். அதேவேளையில் சாலையில் தொங்கும் பெரிய மரக்கிளையும் மாமன்னர் கண்காணித்தார். இது பொதுமக்களுக்கு, குறிப்பாக இரவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று மாமன்னர் குறிப்பிட்டார். திருக்கைலை திருத்தல பயணம் ஆன்மீக யாத்திரைகளில் முதன்மையானது. பங்கேற்பாளர்களின் மனதையும் வாழ்க்கை நோக்கையும் உள்ளார்ந்த அமைதியையும் காண வழிகாட்டும் ஓர் அபூர்வ அனுபவமாகும். எதிர்வரும் ஆகஸ்ட் 9 முதல் 21ஆம் தேதி வரை மொத்தம் 13 நாட்கள் திருக்கைலை திருத்தல பயணம் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. திருக்கைலாய பரம்பரை பேரூர் ஆதீனத்தின் தலைமையில் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் இந்த திருத்தல பயணத்தை வழிநடத்த உள்ளார்கள். பூவுலக கைலையாக போற்றப்படும் கைலை மலையானை நேரில் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு. பக்தி சார்ந்ததோடு மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக சிந்தனை பயணம் கூட. தினசரி வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதி அனுபவத்தை தரும் ஆன்மீக விழிப்புணர்வு பயணம். தவத்திரு அடிகளாரின் வழிகாட்டுதல், சமய சிந்தனைகள், கூட்டு வழிபாடு, திருமுறை பாராயணம் மற்றும் ஆன்மீக உரைகள் உள்ளத்தை தெளிவாக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையே இத்தகைய அரிய வாய்ப்பு. கைலை மலையின் புனிதமான சூழல், வழிபாட்டு அனுபவங்கள், புதிய நண்பர்கள், அறிமுகம் நினைவில் நிற்கும் தருணங்களாகும். இன்னும் குறைந்த இடங்களே உள்ளன. ஆர்வமுள்ளவர்கள் பங்கேற்பை உறுதி செய்ய முன்பதிவு அவசியமாகும். மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் அறிவாற்றல் மற்றும் மொழி மேம்பாட்டு மையத்தில் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி எனும் நேர்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு பாட நெறிமுறைகளை உள்ளடக்கிய பயிற்சி திட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 2 தினங்களுக்கு நடைபெற்ற இந்த பயிற்சி திட்டமானது பங்கேற்பாளர்கள் மத்தியில் நிறுவன அளவில் நேர்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு மதிப்புகளை புரிந்து கொள்வதையும் செயல்படுத்துவதையும் வலுப்படுத்தும் முயற்சியாக இருந்தது. மலேசிய சபா பல்கலைக்கழகத்தில் கேலரி மஜ்லிஸில் நடைபெற்ற இந்த பயிற்சி திட்டத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் சபா மாநில இயக்குநர் டத்தோ கருணாநிதி சுப்பையா கலந்து சிறப்பித்தார். ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் நேர்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் யாவையும் அனைத்து தரப்பினரின் கூட்டு பொறுப்பாகும் என்பதை கருணாநிதி தமது உரையில் வலியுறுத்தினார். கல்விக் கழகங்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் ஊழலை கட்டுப்படுத்துவதில், வேரறுப்பதிலும் அனைவரும் தீவிரமாக பங்காற்ற வேண்டும் என்று கருணாநிதி கேட்டுக் கொண்டார். நேர்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியானது SPRM-இன் தோள்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிநபரின் கூட்டு பொறுப்பாகும் என்று கருணாநிதி தமது உரையில் வலியுறுத்தினார். பேரா தபாவில் ஜாலான் பஹாங் சாலையின் 23வது கிலோமீட்டரில் பாதாளத்தில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தது இன்று சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. பிற்பகல் 1:48 மணியளவில் 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் சடலத்தை மீட்பதற்கு போலீசாருக்கு தாங்கள் உதவியதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் சப்ரோட்ஸி நூர்ஹமாட் தெரிவித்தார். பிரதான சாலையில் உள்ள பாதாளத்தில் கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் ஆழத்தில் அந்த ஆடவர் இறந்து கிடந்தார். உள்ளூரைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த நபர் நேர்த்தியான உடை அணிந்த நிலையில் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அரை நிர்வாணத்துடன் கூடிய சமய சடங்குகளை ஊக்குவிக்கும் திட்டத்தை ஜாய்ஸ் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீர் டுன்சாரி உத்தரவிட்டுள்ளார்.
ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தன்முனைப்பும் ஆன்மீகத்தையும் போதிப்பதாக கூறி புனித நீராடல் குளியல் என்ற பெயரில் அரை நிர்வாண நடனம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பில் ஸ்லாங்கூர் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாலாம் வட்டாரத்தில் நடந்ததாக கூறப்படும் இப்புகார் தொடர்பில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் இன்று தெரிவித்திருந்தார். கடந்த ஜூன் மாதம் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதில் 260 பேர் கொல்லப்பட்டனர். அவ்விமானம் ஓடு பாதையிலிருந்து புறப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு எரிபொருளை எஞ்சின் இயந்திரத்திற்குள் செலுத்தும் செயல்பாடுகளை இயக்கும் முறை தொடர்பில் குழப்பம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் எஞ்சின் இயந்திரங்களுக்கு எரிபொருள் சரியாக போகவில்லை. அதன் காரணமாக விமானிகள் இருக்கும் விமான பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. விமான விபத்துகள் குறித்து விசாரணை நடத்தும் இந்திய அதிகாரிகள் அவ்விபத்து குறித்த அறிக்கையை இன்று சனிக்கிழமை வெளியிட்டனர். அகமதாபாத்திலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு போகவிருந்த அந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி விழுந்து நொறுங்கியது. அச்சம்பவம் உலகளவில் கடந்த 10 ஆண்டுகளில் காணப்படாத ஆக மோசமான விமான விபத்தாகும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.